செந்தில் பாலாஜி கொங்கு பகுதின்னு சொன்னீங்க. இப்போ கொங்கு பகுதியில் கடந்த ஒரு மாதத்தில் 6 பேர் சர்வே எடுத்திருக்காங்க. 6 பேரும் கொடுத்துள்ளது 80 சீட்டில் அதிகபட்சம் 8லிருந்து 10 சீட்டு தான் திமுகவுக்கு வரும்னு சொல்கிறாங்க. டாஸ்மாகில் 70 லட்சம் பாட்டில் விற்கிறதுன்னு ஹைகோர்ட்டில் டாஸ்மாக் கொடுத்தது. ஆஸ்பர் மார்க்கெட்டு ஒரு 1.25 கோடி விற்கிது. அது பில் இல்லாமல் தனியார் பாக்கெட்டில் தம்பி சார் வாங்கிட்டு போய் இவங்க அள்ளப்பட்ட மண்ணுன்னு பில்லு போட்டிருக்கிறது 38 கோடிக்கு. ஆனால் இடி அதை சென்னை ஐஐடியை வச்சுக்கிட்டு ட்ரோன் மூலமாக எடுத்து மேப் சர்வே பண்ணிட்டும், இன்னொன்று அந்த மணல் அள்ளிய அந்த லாரிகளுடைய ஜிபிஎஸ் டேட்டாவை எடுத்தும் குறைந்தபட்சம் 4800 கோடி ரூபாய்க்கு மணல் அள்ளப்பட்டிருக்கு. சார், மணல் கடத்தல் இப்போ இன்னொன்று பண்ணியிருக்காங்க. கனிம வள கடத்தலில் லாரியில் எவ்வளோ ஏற்றுறாங்கங்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு பார்ட்டி ஃபண்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, இன்னும் அதிகமாக எடுத்துக்கங்க, ஆனால் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு பார்க்குறதுக்கு ஒரு டன்னுக்கு 100 ரூபா இன்னும் எக்ஸ்ட்ரா அதிகம் தரணும்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றிவிட்டு, சிபிஐ தேவை என்றால் இடி ஐடிஐ பயன்படுத்தி இதை முழுமையாக எடுக்கணும். 7 கோடி டன் எடுத்து 5000 ரூபான்னு போட்டால் எவ்வளோ வரும்? இவங்க 1.5 லட்சம் கோடிக்கு தான் போட்டிருக்காங்க ரேட். CCCங்கிறது தான் இவங்களுடைய ஃபார்முலா. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. துட்டு, பணம், அதற்கு வழி ஊழல், அதைத்தான் ஸ்டாலின் சாரே இங்கிலீஷில் பேசினார். கரப்ஷன் கமிஷன், அதைத்தான் இவங்க செஞ்சிட்ருக்காங்க. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைபவர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொங்கு மண்டலத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி போன்றவர்கள் மாவட்ட செயலாளராக இருந்தால் எங்களுக்கு கவலையே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கட்சி மீட்டிங்கை கூட மாநாடு போல பிரமாண்டமாக நடத்தக்கூடியவர் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்லது. அதாவது அந்த மீட்டிங்கில் எப்படி நடந்ததுன்னு ஒரு பெரிய சேனல் சொல்கிறது என்னென்னா, 7000 கிலோ மட்டனும் 15000 கிலோ கோழியும் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இப்படி பண்ணுறதுன்னா தமிழருக்கு விரோதம். இவ்வளவு செலவு பண்ணுறாருன்னா எங்கேருந்து வரும்? ஏன்னா அவர் தான் தியாகி. ஒரு நாளைக்கு 70 லட்சம் பாட்டில், நான் சொல்கிறது டாஸ்மாகில் 70 லட்சம் பாட்டில் விற்கிறதுன்னு ஹைகோர்ட்டில் டாஸ்மாக் கொடுத்தது. ஆஸ்பர் மார்க்கெட்டு ஒரு 1.25 கோடி விற்கிது. அது பில் இல்லாமல் தனியார் பாக்கெட்டில் தம்பி சார் வாங்கிட்டு போய் பராசக்தி, அப்புறம் இவரை சிம்பு வச்சு ஒரு படம், இவரை சிவகார்த்திகேயனை வச்சு பராசக்தி, இன்னும் அதுக்கு பேர் அடுத்தடுத்த படம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறது, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இடி சொல்லியிருக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த வழக்கில் நீங்களே பேட்டி எடுத்தீங்க, திரு முரளின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டிவிஸ்ட்டு. அவர் என்ன சொல்கிறார், அந்த இடி ரெய்டு விசாகன் சார் வீட்டுக்கு போனப்போ அன்னைக்கு ஒரு சேனலில் டிவி சேனல் பேட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் டாஸ்மாகில் போய் ஸ்கேன் பண்ணால் பே பண்ணுறதுக்கு, அப்போயும் அந்த 10 எம்ஆர்பியோட 10-20 ரூபா ஜாஸ்தி தான் வருது. ஸோ ஒரு பர்ச்சேஸுமே இது ஆதாரமாகும்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படி டாஸ்மாகில் திருடினவனே, போன வாரம் தான் செந்தில் பாலாஜியை பற்றி இதில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு வாரத்திற்குள் நாங்கள் எஃப்ஐஆர் போடுறதை பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், 3 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபார்மரை 7 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 40 கம்பெனியும் ஒரே ரேட்டு போடுது. ஸோ இதை அரப்போர் ஜெயராமன் அவர்கள் எடுத்துக்காட்டி அந்த வழக்கு ஒரு வாரத்தில் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க, திராவிட மாடல் தியாகி. இது மிசோ காலத்தை விட இவர் அதிகமாக தியாகம் செஞ்சார். ஸோ இப்படி தியாகம் சரிங்க, இதையெல்லாம் விட்டுருங்க. செந்தில் பாலாஜி கொங்கு பகுதின்னு சொன்னீங்க. இப்போ கொங்கு பகுதியில் கடந்த ஒரு மாதத்தில் 6 பேர் சர்வே எடுத்திருக்காங்க. 6 பேரும் கொடுத்துள்ளது 80 சீட்டில் அதிகபட்சம் 8லிருந்து 10 சீட்டு தான் திமுகவுக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ பணபலத்தை நம்பி ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் மாறிட்டாங்க. அதனால தான் உதயநிதி ஸ்டாலினும் திரு ஸ்டாலின் அவர்களும், ஏன் சேகர் பாபு எல்லாருமே ஜன்னி வந்த மாதிரி இபிஎஸ் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதுக்கு இவங்க பதில் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா அவர் போகிற இடத்துல கூட்டம் வருது. அவரும் பணம் கொடுத்து கூட்டம் சேர்க்கார் கூட. இவங்களால் இவ்வளவு டன்னாக போட்டு கூட வரதை விட அவருக்கு கூட்டம் எளிதாக சேர்கிறது. அதனால ஆட்சி மாற்றம்
மாற்றம் என்பது நிச்சயமாக இருக்கிறது. செந்தில் பாலாஜியை போய் இவங்க புகழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னார். ஏன்னா இதில் எந்த நிலைமைக்கு போய் நிற்க போகுதுன்னா, இந்த ஆட்சியில் டாஸ்மாக், மணல் கடத்தல், கனிம வள கடத்தல், இது ஒன்னொன்னுலேயே மாட்டி இது அத்தனையும் ஈடியில் அடுத்த சில வாரங்களில் இன்னும் மிகப்பெரிய அளவில் வரப்போகுது. அடுத்த வாரம் டாஸ்மாக் கேஸு இதில் வரப்போகுது, உச்சநீதிமன்றத்தில் வரப்போகுது. அதில் இடி அப்பீல் பண்ணி அந்த 2 தம்பிகள் தடை இருக்கிறத மீறிட்டாங்கன்னு சொன்னான்னா உங்களுக்கு ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் இவங்களை விசாரிக்க முடியும். ரத்தீஷ் பேரில் எந்த தடையும் இல்லை. பட் எல்லாமே கொஞ்சம் மெதுவாக போகிறாங்க இந்த இது பண்ண. அதனால் நிச்சயமாக செந்தில் பாலாஜி இப்படி புகழ்ந்தாங்கன்னு சொன்னால், செந்தில் பாலாஜி புகழ்ந்ததே இவர்களுக்கு அது ஒரு வாட்டர்லூவாக, ஒரு சைனாக, தோல்வியின் அடையாளமாகத்தான் பார்க்கணும். ஹைகோர்ட்டுடைய மதுரை கிளையை பொறுத்த வரைக்கும் நீதிபதிகள் ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இந்த மணல் குவாரி விஷயத்தில், இந்த மணல் அள்ளக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முன்பகுதியில் பூட்டி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. பின்பகுதி வழியாக வழக்கம் போல் மணல் ஆலைகளும் மணல் குவாரிகளும் மணல் அள்ளிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிற எவிடன்ஸ் கோர்ட்டில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் மாவட்ட கலெக்டர் ஆஜராக வேண்டும். அதிகாரிகள் கூட்டு சேர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனம் விதித்து கலெக்டர் அவர்கள் ஆஜராக உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? மணலில் ஒரு மொத்தம் நமக்கு 39 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 28-29 மாவட்டத்தில் மணல் போகுது. அதில் 5 மாவட்டத்தில் மாத்திரம் இவங்க அள்ளப்பட்ட மண்ணுன்னு பில்லு போட்டிருக்கிறது 38 கோடிக்கு. ஆனால் இடி அதை சென்னை ஐஐடியை வச்சுக்கிட்டு ட்ரோன் மூலமாக எடுத்து மேப் சர்வே பண்ணிட்டும், இன்னொன்று அந்த மணல் அள்ளிய அந்த லாரிகளுடைய ஜிபிஎஸ் டேட்டாவை எடுத்தும் குறைந்தபட்சம் 4800 கோடி ரூபாய்க்கு மணல் அள்ளப்பட்டிருக்கு. இந்த 4800 கோடி எப்படி? ஒரு யூனிட் மண் இவங்க 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சந்தை மதிப்பு 3 யூனிட் சேர்ந்தால் ஒரு பெரிய லாரி வரும். இன்றைக்கி மெட்ராஸில் நீங்கள் வாங்கணுன்னா 20,000 to 25,000 ரூபா. அப்போ ஒரு யூனிட் 7,000 ரூபாய்க்கு போகுது. இவங்க 1000 ரூபாய்க்கு கொடுக்கறத போட்டிருக்கிற ரேட்டு 4800 கோடி நஷ்டம். இது 5 மாவட்டம். இப்போ மிச்சம் இருக்கிற 25னா 5 × 5ன்னு போட்டால் 25,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. அப்போ இத்தனை வருஷத்துக்கு எவ்வளோ? இதை தாண்டி டாஸ்மாகில் ஆண்டிற்கு 2-3% ஆஃப் ஸ்டேட் ஜிஎஸ்டிபி நஷ்டம்னு சொல்லி இவர்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 505 வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். அதை நிறைவேற்றுவதற்கு பணம்லாம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. 5 லட்சம் கோடி ஏடிஎம்கே கடன் வாங்குச்சு. நாங்கள் அதையெல்லாம் சரி செய்து இத்தனை வாக்குறுதியை நிறைவேற்ற எங்ககிட்ட ஒரு மஜிஷியன் இருக்கார், மேஜிக் செய்பவர், அவர் தான் பிடிஆர்னாங்க. அவர் தான் சொன்னார், தமிழக மாநிலத்தின் ஜிடிபி 25 லட்சம் கோடியில் 2-3% டாஸ்மாகில் கணக்கில் வராமல் யாரோ பாக்கெட்டுக்கு போகுதுன்னார். ஸோ அதில் ஒரு 75,000 கோடி, மணலில் ஒரு 25. சார் மணலில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இதில் தாமிரபரணி மணலில் ஒரு கேஸ் வந்துச்சு. ஒரு பாதிரியார் ஃபஸ்ட்டு அரெஸ்ட்டுன்னு வந்துச்சு. என்னடான்னா மனுவேல் ஜோசப்னு சொல்லிட்டு கேரளாவை சேர்ந்த பாதிரியார் அங்கே எம்சாண்ட் ஃபேக்ட்ரி வாங்கிட்டு அவர் 100 கோடிக்கு அள்ளியிருக்காருன்னு 10 கோடி ஃபைன் வருது. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் இந்த வழக்கில் ஃபர்தராக எதுவுமே நடக்கலை அப்படின்னு வழக்கு போட அந்த பதனம்திட்டா, இப்போ சபரிமலை இருக்கிற மாவட்டத்துக்கு பேர் பதனம்திட்டா, அந்த மாவட்டத்தின் கத்தோலிக்க சபையின் பேராயர் மற்றும் 5 இவங்க கைது பண்ணாங்க. எல்லாம் உடனே நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜாமீன் வாங்கிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் ஏங்க தண்டனை வாங்கி தரல? சார் மணல் கடத்தல் இப்போ இன்னொன்று பண்ணியிருக்காங்க. கனிம வள கடத்தலில் லாரியில் எவ்வளோ ஏற்றுறாங்கங்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு பார்ட்டி ஃபண்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, இன்னும் அதிகமாக எடுத்துக்கங்க, ஆனால் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு பார்க்குறதுக்கு ஒரு டன்னுக்கு 100 ரூபா இன்னும் எக்ஸ்ட்ரா அதிகம் தரணும்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் இந்த இஓடபிள்யூங்கிற ஒரு கம்பெனி இதுக்காக அப்பாயின்ட் பண்ணுறோம் வாங்கன்னு சொல்லி கொடுத்து எவ்வளோ போகுதுன்னு மெஷர் பண்ணி. ஸோ இது நேரடியாக ஏவவேலு வாங்கி இது பார்ட்டி ஃபண்டு யூஸ் பண்ண போறாருன்னு வருது. ஒரு நாளைக்கு 7.5 கோடி வருமா அந்த கணக்கு போட்டால்? எவ்வளோ எடுக்கிறாங்கங்கிறத வச்சு இந்த டன்னுக்கு எவ்வளோன்னு போட்டு. ஸோ இப்படி எடுத்தால் எங்கே போய் சார் நிற்கும்? பணத்தால் மக்களை வெல்லலாம் அப்படின்னு சொன்னால் நிதியால் நீதியை வெல்வார்கள், எலெக்ஷனை ஜெயிக்கலாம்னு நினச்சா இது வரைக்கும் திமுக எந்த தேர்தலையாவது திருப்பி வந்திருக்குதா? இல்லை. 71 கலைஞர் ஜெயித்தார், 77 தோத்தார். எம்ஜிஆர் உயிரோடு இருந்தவரை ஜெயிக்க முடியல. ஸோ அதனால் அதிமுக இதுவும் மாற்றி வந்துச்சு. 96 எலெக்ஷனில் ஜெயித்த கலைஞர் 95 வருஷம் எதிர்கட்சியாக உட்கார்ந்தார். 2011 தோத்த திமுக 10 வருஷம் எதிர்கட்சியாக இருந்தது. இந்த முறை இந்த மாதிரி மணல் கடத்தல், சாராயம், கனிம வள கடத்தல். சார் கனிம வளம்னு சொன்னால் தாது மணல். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக
இப்போ எதுக்கு அடிச்சது ட்ரம்ப்பு சீனாலாம் என்ன பண்ணுற ரேர் எர்த் மினரல்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டத்தில் பீச் சாண்டிலிருந்து விவி மினரல்ஸ் என்ற கம்பெனி, நியூஸ் 7 வைகுண்டராஜன் கம்பெனி எடுத்தது. அவங்க கொடுத்த கணக்கு 88 லட்சம் டன்னுன்னு கொடுத்தாங்க. முதல்ல ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் போட்ட கமிட்டி 1.5 லட்சம் கோடின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி போகிறாரு. அதுக்கப்புறம் கோர்ட் என்ன பண்ணுது, இவர் அமிக்கஸ் கியூரின்னு சொல்லி கோர்ட்டுக்கு உதவுவதற்கு ஒரு வக்கீல் போகிறார். அவர் இந்த 3 ரிப்போர்ட்டையும் படிச்சுட்டு இவங்க ஏற்றுமதி பண்ணியிருக்கிற அளவை வைத்து பார்த்தால் 7 லட்சம் கோடி மண் எடுத்துருக்கணும்னு இருக்காங்க. ஏன்னா அந்த இதில் யுரேனியம் 0.25% மேலே இருந்தால் இவ்வளவு எடுத்தால் தான் அவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு டன்னா 1000 கிலோ மண்ணின் விலை இவங்க டெண்டரில் ஃபிக்ஸ் பண்ணது 500 ரூபா. பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் 5000 ரூபா, ஒரிசா ஆந்திராவில் 8000 ரூபா, ஒரிசாவில் 5000 ரூபா. இன்டர்நேஷ்னல் ரேட்டு 15000 ரூபா. ஆனால் தமிழ்நாட்டில் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு 98 திமுக ஆட்சியின் போது இது 500 ரூபா. அதுக்கப்புறம் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணார், ஆந்திரா ரேட்டு வேண்டாம், ஒரிசா ரேட்டு போட்டால் 4800 கோடி ரூபாய் வசூல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றிவிட்டு, சிபிஐ தேவை என்றால் இடி ஐடிஐ பயன்படுத்தி இதை முழுமையாக எடுக்கணும். 7 கோடி டன் எடுத்து 5000 ரூபான்னு போட்டால் எவ்வளோ வரும்? இவங்க 1.5 லட்சம் கோடிக்கு தான் போட்டிருக்காங்க ரேட். ஸோ இது மாதிரி கணக்கு போட்டால் இன்னைக்கு வருஷத்துக்கு 1.25 லட்சம் 1.5 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க இந்த ஆட்சி. ஆனால் மணல் கடத்தல், டாஸ்மாக், கனிம வளம், தாதுமண் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 1.5 லட்சம் கோடி தனியார் பாக்கெட்டுக்கு செல்கிறது. இதையெல்லாம் மத்திய அரசு பார்க்கணும். இடி வருது, இடி வந்துட்டு போகுது, கேஸ் போடுது, ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது நமக்கும் வருத்தம். பட் அதில் சட்ட சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா இவங்க என்ன, இடி அதிகபட்சம் யாரையோ ஒரு முக்கியமான லாயரை தான் வைக்க முடியும். இவங்க என்ன பண்ணுறாங்க, திமுகவுடைய நிதி பலம் ஒரு நாளைக்கு 50 லட்சம் ரூபா வாங்குகிற கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி, அப்புறம் முக்கிய ரோத்தகி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அது தவிர திடீர்னு பார்த்தா ஈடிக்காக இன்னும் புதிதாக 2 பேர் வந்தாங்க. அதனால் இதில் ஈடிக்குள்ளே இருக்கிற சட்ட சிக்கல்களை நீக்கிட்டு இந்த 3 விஷயத்தை மாத்திரம் எடுத்தால் கனிம, அடுத்தது பார்த்தா இதுவும் இருக்குது. மூர்த்தி அவர்களுடைய டிபார்ட்மெண்ட்லேயும் பல ஆயிரம் கோடிக்கு நடந்திருக்கு. ஒன்றும் இல்லை சார், இந்த ஆட்சி இன்னொன்று என்ன பண்ணுச்சு, நடுவில் இதுக்கு பணம் கொடுக்கலாங்கிறாங்க கல்விக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு பணம் கொடுக்கலன்னாங்க. உடனே கணக்கை எடுத்து பார்த்துட்டு பிஜேபி சார்பாக அண்ணாமலை ஒரு அறிக்கை சொன்னார், யூபியில் வருஷத்துக்கு 10,000 கோடி கணக்கு கட்டுறாங்க, இங்கே 12,000 கோடி கணக்கு. யூபியோடைய சைஸ் நம்மளோட 3 மடங்கு, பாப்புலேஷனும் 3 மடங்கு அப்படின்னு ஒன்று. இப்போ அந்த வார்த்தையே இந்த திமுக ஆட்சி விட்டுடுச்சு. அப்போ ஒரு மத்திய அரசு காசில் மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது பார்த்தா எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இன்னைக்கு நீங்கள் ஸ்கூட்டரோ காரையோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிறதுக்கு சார்ஜிங்க்கு இடம் மத்திய அரசு 2000 கோடி ஒதுக்கி இருக்கு. தமிழ்நாடு இவங்க எடுக்கலை, எங்கேயுமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் இல்லை. ஸோ நீங்கள் சார்ஜிங் தனியார் ஃபெசிலிட்டி வைக்கிறதுக்கு, சப்சிடி கொடுக்கறதுக்கு மத்திய அரசு 2000 கோடி கொடுத்ததை வாங்காமல் இருக்குது. அதை விட்டுட்டு மத்திய அரசு பணம் தரல. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நிதி வாய்ப்பு இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டுருவீங்க, இல்லை ஊழல் செய்வீங்க, நல்ல திட்டங்களை செய்ய மாட்டீங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக் பஸ் அப்படின்னு சொல்லும் போது தான், இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ஒரு பஸ்ஸில் பேட்டரி வெடித்து 2 ஊழியர்களுடைய கை கால்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் பார்த்துருப்பீங்க. இதை எப்படி இல்லை, அது என்னன்னு பார்க்கணும், டெக்னிக்கல் எரரா. பட் நீங்கள் உங்கள் மொபைலில் கூட பின்னாடி பார்த்தா சிஇன்னு ஒரு எழுத்து இருக்கும். சிஇன்னா வெடிக்காதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சர்டிஃபிகேட் உள்ளது தான் போட்டிருக்கணும். ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் தப்பாக பண்ணியிருந்தாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் போட்ட வெஹிக்கிளில் 10க்கு 3 வெஹிக்கிள் அடுத்த நாளே பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் கிட்டத்தட்ட 2 மாதம் முன்னாடியே வண்டி வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அதில் இருக்கிற ப்ளக்கிங் பாயிண்ட் கனெக்ஷனும் நம்ம இதில் இருக்கிறதும் மேட்ச் ஆகலை. அது என்ன போடணும் என்னன்னு கூட திட்டம் போடாமல் இந்த ரேட்டுக்கு வாங்கினா எவ்வளோ கமிஷன் கிடைக்கும்னு வாங்கினதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிறது. தாழ்நிலை பஸ்கள்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் போட்டு 2 மாதத்தில் மிகப்பெரிய அளவில் பிரேக் டவுன் ஆச்சு. ஏன்னா நான் அதிக அளவில் இப்போ இந்த பேருந்துகளை யூஸ் பண்ணுறோம். அதனால அதான் சொல்கிறேன், இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும்
ட்ரிபிள் சிங்கிறது தான் இவங்களுடைய ஃபார்முலா. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. துட்டு, பணம், அதற்கு வழி ஊழல், அதைத்தான் ஸ்டாலின் சாரே இங்கிலீஷில் பேசினார். கரப்ஷன், கமிஷன், அதைத்தான் இவங்க செஞ்சிட்ருக்காங்க. மக்கள் இதை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா பஸ்ஸு இன்றைக்கி இப்போ ரோட்டில் போனீங்கன்னா 3ல் ஒரு பஸ் கூட ஓடல. 3 பஸ் டெப்போவில் இருந்தால் ஒரு பஸ்ஸு கூட இல்லை பண்ணல. ஏன்னா எல்லாத்தையும் தனியார் மயமாக்கணுங்கிற திட்டத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே எலெக்ஷன் ரிசல்ட்டில் காட்டும். பல்வேறு முக்கியமான செய்திகள், தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.